பர்சனல் லோன் பொறுத்தவரைக்கும் சாலரிடு பர்சனல் லோன், பிசினஸ் லோன் பர்சனல் லோன் இருக்கு. சாலரிடு பர்சனல் லோன் பொறுத்தவரைக்கும் சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி பர்சனல் லோனுக்கு என்ட்ரி ஆகணும் அப்படின்னா ரூ. 15,000 மினிமம் இருக்கணும். அது பிறகு அவங்களுடைய சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி வரும். அதே மாதிரி கேட்டகரைஸ்டும் இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சாலரிடு கஸ்டமர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. கேட் ஏ கம்பெனி, கேட் பி கம்பெனி, கேட் சி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கேட் ஏ கம்பெனின்றது விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஐபிஎம் அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டட் கம்பெனிஸை வந்து கேட் ஏ கம்பெனியாக வச்சிருக்காங்க. கேட் பி இது வந்து அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நான் லிஸ்டட் கம்பெனிஸை கேட் டியில் வச்சிருப்பாங்க. சிலது கேட் டியில் கூட இருக்காது. ஆனால் அவங்களுக்கும் பண்ண முடியும். சப்ஜெக்ட் டு அவங்களுக்கு வந்து பிஎஃப் பிடிச்சிருக்கணும். ஏன்னா ப்ரொப்ரைட்டர் கம்பெனி நிறைய கம்பெனியில் பிஎஃப்லாம் பிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி பிஎஃப் பிடிக்கிற கம்பெனிக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கும் சிபில் ஸ்கோர்லேருந்து எல்லாமே பார்ப்பாங்க. மினிமம் எலிஜிபிலிட்டி ₹15,000 இருக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் 2 வருஷம் ஐடிஆர் இருக்கணும். இன்கம் ப்ரூஃபாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ தான் பிறகு அவங்களுக்கு 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். சப்ஜெக்ட் லைக் எம்எஸ்எம்இ அந்த மாதிரி ஏதாவது. இது தவிர்த்து பிஸ்னஸ் லோன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு பண்ணுவாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் லைக் பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அண்ட் ப்ரொப்ரைட்டர் கம்பெனியே நல்ல டர்ன் ஓவர் பண்ணுற பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கும் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மினிமம் 5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு கோடி 1.5 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இருக்கும். பெரிய டர்ன் ஓவர்ஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் 5 lakhsலேருந்து அப் டு 50 lakhs வரைக்கும் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் லோன் அன்செக்யூர்ட் லோன் பண்ணுவாங்க. இதுலேயே பிஸ்னஸ் லோன்லேயே செக்யூர்ட் லோனும் இருக்குது. சில கம்பெனிஸ் வந்து டர்ன் ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்கக்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம மார்கேஜ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து செக்யூர்ட் பிஸ்னஸ் லோனாக பண்ணலாம். எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நம்ம பண்ண முடியும். கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வந்து எல்லாருக்குமே வாங்க முடியும். நீங்கள் ஒரு பேங்க்கோ, என்பிஎஃப்சியோ, ஸ்மால் ஃபைனான்ஸ் கம்பெனிஸோ நீங்கள் நேராக போனீங்கனாலே ஒரு 1 hour 2 hours உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது சிபில் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இது ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் வந்து உங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் இன்கம் பேஸ்டும் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதில் வந்து சேலரிடும் இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்டும் இருக்குது. எல்லாருமே அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் லோன்ஸு எல்லாமே எலிஜிபிள் பார்த்து பண்ணுவாங்க. அதாவது சேலரிடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபாயர்னு சொல்லுவாங்க. ஃபாயர்னால் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கமிட்மெண்ட்ஸ் வந்து அதில் கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. மினிமம் ₹20,000 சேலரி இருந்தால் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும். ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ₹20,000 உங்களுடைய எலிஜிபிள் சேலரியாக இருக்கணும். ப்ளஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலைன்னா கூட சில கம்பெனிஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ் கம்பெனிஸ் பண்ணுவாங்க. பேங்கிங் செக்டாரில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சில பேர் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஐடி இருக்காது. அப் டு 50 lakhs வரைக்கும் பண்ணலாம். ஆனால் 50 lakhs அண்ட் அபவ் பண்ணும்போது கண்டிப்பாக 100% ப்ராப்பர் இன்கம் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இன்கம் ப்ரூஃப் இருந்தால் அதுக்கு ஒரு ரேட் கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு லாங் டென்யூரும் கிடைக்கும். இப்போ ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 65 ஏஜ் வரைக்கும் தான் நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 30-35 வயசில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 வருஷம் டென்யூர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்யூர் வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு 45 வயசுக்கு மேலே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 20 வருஷமோ இல்லை 15 வருஷமோ கொடுப்பாங்க. அதனால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாங்குறீங்கன்றது ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும். சில பேர் 65 வயசுலலாம் வந்து கேட்பாங்க. அப்போ வந்து அதுவும் பண்ண முடியும். எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பசங்க பேர்லையோ இல்லை அவங்க ஒய்ஃப் பேர்லையோ அப்படி வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறும். இது சம்மந்தமாக எந்த லோன் விஷயமாக இருந்தாலும் கிரெடிட் கேபிட்டல் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனை நாங்கள் கொடுக்குவோம். எல்லா லோன் பற்றியமான சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் கொடுக்க முடியும். என்னுடைய அலைபேசி எண் ஸ்க்ரீனில் இருக்குது. அதை பார்த்து என்னை கூப்பிடுங்க. தயங்க வேண்டாம். நன்றி.